என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மானுஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று அண்ணாமலை பிரஸ் என்னுடைய பிரச்சாரத்துல டிஸ்டர்ப் பண்றாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு தகராறு பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையா பார்க்கப்பட்டது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒன்றும் ஏதோ சீக்ரெட் மீட்டிங் போயிருப்பார் மனுஷன். தந்தி டிவிக்காரங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. தந்தி டிவி இப்போதான் பிரதமரை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திமுறா, அண்ணாமலைக்கு திமுறா ஒன்றும் புரியல. ஆனால் திருப்பியும் மைக் எடுத்துட்டு அப்படிதான் சுத்த போறாங்க. ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் இந்த பேசிக் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஹைப் கிடைச்சிருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, டவுட்டும் இல்லை. ரியல் இஷ்யூஸை கவனிக்கிறதுக்கு சேனல்ஸ் ரெடியா இல்லை. மெயின் ஸ்ட்ரீமும் சரி, யூடியூப் சேனல்ஸும் சரி. ரியல் இஷ்யூஸை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கும் முடியாத நிலையில இவர் மீடியா மேல இவ்வளவு கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்லையே. ஏன்னா எத்தனை சேனல்ஸ் பிஜேபியோட ரேப் ஹிஸ்டரி பத்தி போட்டாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஒஃபிஷியல் பார்ட்டி டு சப்போர்ட் ரேபிஸ்ட்ஸ். ஹவு மெனி சேனல்ஸ் ஹேவ் புட் இட் அக்ராஸ்? பில்கிஸ் பானு கேஸ் எவ்வளோ சேனல்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா சிங் கேஸ் எவ்வளோ பேர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அங்கிதா பண்டாரி கேஸ் எவ்வளோ பேர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செங்கர் கேஸ் எவ்வளோ பேர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஒன்லி பார்ட்டி. இப்போ இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு மௌலானா சொல்றாரு. ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு மோதிகா பரிவார் ஒரு ஆள் வீடியோ போடுறான் மௌலானா. அது எலெக்ஷன் கமிஷன் ரெகுலர் பிரச்சாரம் எல்லாத்துக்கும் ஓட்டு போட சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸ்லாம் ஓட்டு போடுற குழந்தைங்களே இல்லை. ஆனால் ஸ்கூல்ஸ்ல கூட எலெக்ஷன் கமிஷன் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரைஸ் பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பா ஓட்டு போட சொல்லுங்கன்ட்டு. ஸோ ஒரு ஜென்ரல் விஷயம் இது. ஒரு மௌலானா ஜென்ரலா சொல்றாரு, அனைவரும் ஓட்டு போடணும், ஒருத்தரும் ஓட்டு விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஓட்டு கண்டிப்பா போடணும், ரேபிஸ்ட, கொலகாரங்களை, வழிபறி பண்றவனெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க நாட்டுக்குள்ள அப்படிங்கிறாரு அவர் பொதுவாவே. இவன் உடனே பிஜேபி சப்போர்டர்ஸ் பிஜேபி எப்படி இப்படி திட்டலாங்கிறாங்க. டேய், உன் பேரே எடுக்கலையடா, ஏன்டா நீ இப்படி பண்றன்ட்டு. ஸோ அவனுக்கே தெரியும் அவன் ரேபிஸ்ட் மொல்ல மாறின்ட்டு. பட் மீடியாவோட ஃபெயிலியர், யூடியூப் சேனல்ஸோட ஃபெயிலியர், மக்கள்கிட்ட கன்வே பண்ண முடியல ரியல் விஷயவை. எதிர்த்தாலும் மைக் எடுத்து பின்னாடி ஓடுறது அண்ணாமலைக்கு. பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட உட்கார வச்சு பேட்டி வாங்குறது, இந்துத்துவ அமைப்பெல்லாம் போட்டு பேட்டி எடுக்கிறது. எங்க போய் முடிய போகுது? எலெக்ஷன் கமிஷன் 8000 ஃபைன் போடுவாங்க, நீங்க ஏன் பின்னாடி வரீங்க, டிராபிக் ஜாம் பண்றீங்க. நான் எடுத்து ஒரு வீடியோ போட்டேன். நான் அதுக்காக 8000 ரூபாய் உனக்கு எப்படா ஃபைன் வரப்போதா? நம்மள இது பொதுவாவே ஒரு பிரஸ் வண்டி இருக்கும். பிரஸ் வண்டி எங்க வேணா போவோம், எங்க வேணா வரும். அப்படி பார்த்தா இவர் அவினாசி ரோட்ல போவார். கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்ல போனார்னா அனைத்து வண்டி இவர் கூட போற மாதிரி எடுத்துக்குவாரு. இன்னைக்கு ஹைவேல போனீங்கன்னா ஒரு காலியா அப்படியே போற ஹைவே இல்லவே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு கார் போச்சுன்னா பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 50 கார் 60 கார்ஸ் வந்துட்டே இருக்கும், லாரிஸ் வந்துட்டு இருக்கும், பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கும். கன்ஜஸ்டடா தான் இருக்கு. அதுவும் ரஷ் ஹவர் டைம்ல ரொம்ப கன்ஜெஷன் இருக்கும். ஐயோ, என் பக்கத்துல எல்லாம் யாரும் வரக்கூடாது, அப்போ அது கணக்குல எடுத்துக்க முடியும். பிரஸ் வண்டிக்கு தனியா ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, பிரஸ்ன்ட்டு அங்க ஸ்டிக்கர் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரஸ் வண்டியோ போலீஸ் வண்டியோ உங்க கணக்குல சேர்த்த மாட்டாங்க. இதனால என்ன எங்கதான் படிச்சாரோ தெரியல, இது பாட்டுக்கு வளரிட்டு இருக்காரு. சார், அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஸ்ட்ரிக்டானவர். பாத்தீங்களா, மீடியா பர்சனே போட்டு இது பண்றாரு, அப்படியெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேங்க அவர் மேல. பெரிய சேனல்ஸ் யாருமே கவர் பண்ணல அந்த கேஸை. யூடியூப் சேனல்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப வருத்தமா இருக்கு, யாருமே இந்த கேஸ் பத்தியே பேசல. ஐ ஹவ் ஒன் கேஸ் அகேன்ஸ்ட் அண்ணாமலை இந்த ஹைகோர்ட் ஆஃப் சென்னை, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஜெயிச்சிருக்கேன். இதே கேஸ் அப்போசிஷன் பார்ட்டி யாரோ தோத்து போயிருந்ததுன்னா பிஜேபி அட்டூழியமே வேற அப்படி தம்மால் பண்ணியிருப்பாரு தெரியல. பட் அப்போசிஷன் பார்ட்டி சப்போர்ட் பண்ற சேனல்ஸும் சரி, ரூலிங் பார்ட்டி சேனல்ஸும் சரி எங்க கேஸ் பத்தி பேசல. அது ஒரு வருத்தமா இருக்கு, அது ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா இட் இஸ் ஸ்டூபிடிட்டி ஆன் தி பார்ட் தட் whenever there is a chance to grab, you are not grabbing the chance. ஒரு கேஸ் என்னன்னா, கிறிஸ்டியன் மிஷனரி ஆர்கனைசேஷனை தப்பா சித்தரிக்கிறாரு,
தீபாவளிக்கு முன்பு ஒரு கலவரம் உண்டு பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்றாரு. 2022 நான் போட்ட கேஸ். அந்த கேஸ் லோக்கல் கோர்ட்ல இருந்து போய் மொல்லமா கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் வாங்கி ஹைகோர்ட்ல வந்துச்சு. ஹைகோர்ட்ல ஐயா என்ன பெட்டிஷன் போட்டாருன்னா, அவர் மேல ஒரு சம்மன் போயிடுச்சு. இப்ப அவர் சம்மன் அப்பீர் ஆகணும். இஸ் டிக்ளேர்ட் as accused. அண்ணாமலை இஸ் accused A1, accused in சேலம் JM 4 கோர்ட். அவருக்கு வந்து சம்மன் போயிடுச்சு. உடனே அவர் ஹைகோர்ட் போறாரு. ஐயா ஓடி போறாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் சொல்றேன். இந்த கேஸ்னால எனக்கு ரொம்ப மென்டல் அண்ட் பிசிக்கல் பாதிப்பு வந்துருச்சு. இந்த கம்ப்ளைண்ட்னால நான் ரொம்ப வந்து ஹெல்த் வைஸும் மென்டல் வைஸும் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். எனக்கு ரொம்ப மென்டல் ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு. இந்த மென்டல் ஆங்ஸைட்டி வந்து யாருமே ஈடுகட்ட முடியாது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாதுங்கிறாரு. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், என் மேல 19 கேஸ் 20 கேசஸ் இருந்தது. நான் ட்ரையல் போட்டு எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்துட்டேன். இவர் மேல 26 கேஸ் இருக்கு இப்போ. ஆனால சின்ன சின்ன கேசஸ், இங்க கூட்டம் கூட்டினாங்க, ரொம்ப சின்ன சின்ன கேசஸ் எல்லாமே. எலெக்ஷன் அபிடவிட்ல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ்ல மட்டும்தான் மேல்முறையீடுக்கு போயிருக்காரு. 25வது கேஸ் வருது, எலெக்ஷன் அபிடவிட்ல தெளிவா இருக்கு. சோ அந்த அபிடவிட்ல கெஞ்சுறாரு ஹைகோர்ட்ல, ஐயா எனக்கு உடல்நலம் சரியில்லை, எனக்கு இந்த மனுஷன் தான் 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டார். கணக்கு 2 லட்சம் எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன், 20,000 புக்கை படிச்சிருக்கேன், நான் சிங்கம், நான் விஞ்ஞான், அவன் பயங்கர சீன் காட்டுறாரு. இந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்கு மனுஷன் ஆடி போட்டாரு மேல வரைக்கும். சோ இவரோட ஸ்ட்ரிக்ட் கிரிக்ட் எல்லாம் நம்ம கிட்ட ஆகாத வேலைக்கு என்கிட்ட இப்ப 2வது இன்னொரு கேஸ் இருக்கு. அதுல சாங்ஷன் வெயிட்டிங் இருக்கு. கொஞ்சம் கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்ல இருக்காங்க. அதனால கேஸ் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போக மாட்டேங்குது. பட் நியாயம் கிடைக்கும் ஒரு நாள். அன்னைக்கு இவன் சாவர்கரோட அவதார் எடுப்பாரு பாருங்க, அப்போதான் தெரியும் உங்களுக்கு. இப்ப ஏதோ சிங்கம் அவதாரில் இருக்காரு, உடனே சாவர்கர் அவதார் வரப்போறாரு. சார் இப்போ எடுத்த உடனே எடிட்டர்கிட்ட கால் பண்ணி நீங்க பேசணும் சொல்றது. இப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி கேள்வி கேட்டு தந்தி டிவியோட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டதா ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. இப்படி தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க வந்து உங்க ஆள் இப்படி பண்றாரு பாருங்க அப்படின்னு சொல்றதுன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அது வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அடிமட்டத்துல வேலை செய்யற ரிப்போர்ட்டர்ஸ் அது பிரஷரா மாறுது. இல்ல இறங்கின உடனே ஓனர் யாருன்னு கேட்கல. இறங்கின உடனே ஓனர் யாரு இவ்வளவு பெரிய பில்த்தப்பா, ஏண்டா இல்ல கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு அண்ணாமலை, கொஞ்சம் கூட அறிவில்லை இந்த அண்ணாமலைக்கு. கேவலமா இருந்தது. ஆனா அதை பார்க்க, அந்த பிஹேவியர் பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமா இருந்தது. இந்த பணக்காரங்க வீட்டுல இருந்து இந்த பார்ல எல்லாம் வருவாங்க பாருங்க, அப்போ இந்த வெயிட்டர் எல்லாம் புடிச்சு கண்ணா பின்னான்ட்டு எதிர்ப்பான்ல, நான் யார் தெரியுமா, உனக்கு தெரியுமா யாருன்னு தெரியுமா, எவனோட மண்டல பீர் பாட்டிலே அடிக்கணும். நேத்து அந்த மேல உட்காந்து கேமராமேன் கேமரா எடுத்து மண்டல போட போறான்னு நினைச்சேன். அவன் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி கேமரா மட்டும் வச்சுக்கலான்ட்டு கையில. ஓனர் யார் தெரியுமா, ஓனர் யார் நான் பேசுறேன். எடிட்டர் போன் பண்ணி என்ன பண்ணிட்டு தான் பின்னாடி வந்து அவன் கடமை பின்னாடி வருவான். நீ பப்ளிக் லைஃப்ல வந்துட்ட, நீ பப்ளிக் ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்க, யூ வில் பி கவர்ட் கண்டினியூஸ்லி. அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஆக்சுவலி எனக்கு என்ன பெரிய வருத்தமா, நீங்க எல்லாத்துக்கிட்ட ரூடா பேசினாரு. அந்த தந்தி டிவியோட ரிப்போர்ட்டருக்கு வேலை போச்சு, புதிய தலைமுறை ஒரு தாட்டி அப்படியே ஓப்பனா புதிய தலைமுறை ஆச்ச பூச்சான்னு பேசினாரு. இதெல்லாம் ஒரு சைட்ல விடுங்க. அந்த ஒரு பொண்ணை வந்து என்ன மிரட்டி இருக்காரு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளான கொஸ்டின் கேட்டுச்சு அந்த பொண்ணு. யங் ரிப்போர்ட்டர், அந்த வாய்ஸ்ல தெரிஞ்சு ரொம்ப யங் ரிப்போர்ட்டர்ன்ட்டு. முன்னாடி வாமா எதுக்கு முன்னாடி வரணும்? சோ தட் அந்த பொண்ணோட ப்ரொஃபைலுக்கு போய் அந்த போட்டோ எடுத்து போட்டு இவங்களாம் கொதறி எடுக்கிறதுக்கு, இவங்க சங்கி மங்கிங்கெல்லாம் கொதறி எடுக்கிறதுக்கு. இன்னொரு இதுல வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த எடிட்டர் கிட்ட போன் பண்ணி பேசும்போது அந்த வாய்ஸ் அதிகமா இருந்தது. ஆனா இவர் உள்ள பார்த்து அண்ணாமலை அப்ப மிரட்டுவாரு, நடக்கிறதே வேற, என்ன நடக்கிறதே வேற, என்ன வாட் ஆர் யூ, இஸ் a cheap ரவுடிங்க, இஸ் a cheap ரவுடி. ஐ திங்க் ஸோ போலீஸ்லயும் வந்து இவருக்கு எங்க சிங்கம் பட்டாலாம் கிடைச்சது எனக்கு தெரியல. 1 நம்பர் பயந்தாங்களே இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஹைகோர்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட அவரோட எழுத்துல அஃபிடவிட் இருக்கு என்கிட்ட. அவர் எழுதி போட்ட அஃபிடவிட் என் கையில இருக்கு. ஹைகோர்ட்லயும் சப்மிட் பண்ணியிருக்காரு, அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல அதே தான் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ சிங்கம் எல்லாம் பிம்பம் அதெல்லாம் விட்டுறலாம். பட் ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்த ஆளுக்கு இவ்வளவு ரவுடிஸ் கூட என்ன அஃபிலியேஷன் இருக்கு? ரவுடிஸ் எல்லாம் சேர்த்தா இவர் பிஹேவியரே ரவுடி பிஹேவியரா இருக்கு. கொஞ்சம் டீசன்சி இருக்கணும். வேணா பெண்கள் கிட்ட போய் காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஆண்கள் கிட்ட காமிக்கலான்ட்டாலாம் நான் சரி சொல்ல. ஆனா சின்ன பொண்ணை கூப்பிட்டு மிரட்டுறாரு. அது எதுக்காக மூஞ்சி காட்ட சொல்றாருன்னா, வேற ஆண்களை மூஞ்சி காட்ட சொல்ல, ஒரு பொண்ணை மூஞ்சி காட்ட சொல்றாரு. உலகத்தை மூஞ்சி காட்டு, சோ தட் என்னோட சங்கி பசங்க எல்லாம் உனக்கு கொதறி இருப்பாங்க பாருங்க,
நீங்க பிஜேபி ஆளுங்க எடுத்த உடனே திட்டுறது இந்த கெட்ட வார்த்தையில் திட்டுறது இல்ல, டிராவிடியனே ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தி எழுதுறான் பாருங்க. அப்புறம் பொட்டங்குவான். நல்லதுதான்டா. என்னால என் அம்மா மாதிரி ஆகவே முடியாது, என் மனைவி மாதிரி ஆக முடியாது, என் பொண்ணு மாதிரி ஆக முடியாது. அவங்கதான் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அவங்கதான் ஸ்ட்ரென்த் ஃபேமிலிக்கு, சொசைட்டிக்கு, கண்ட்ரிக்கு. அவங்கதான் ஸ்ட்ரென்த். ஏன்னால அவங்க மாதிரி ஆக முடியல, எனக்கு வருத்தமா இருக்கு. இது ஒரு கெட்ட வார்த்தையை எடுத்து திட்டுறான். ஸோ அங்க அண்ணாமலையோட அவனோட மென்டல் எபிலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஆட் பண்ணிடுறேன், ஒபிஷியலாவே பிஜேபி இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்டி டு சப்போர்ட் ரேபிஸ்ட். அனைத்து கட்சியில மொல்ல மாதிரி கெட்டவெல்லாம் சேருவான். பணத்துக்கு ஆசைப்படுறவன், ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுறவன் இந்த கட்சியில சேருவான். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரேபிஸ்ட் ஒபிஷியலா சப்போர்ட் பண்றது. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பில்கிஸ் பானு ரேபிஸ்டா இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல டாக்குமெண்ட்ஸ் ஸ்டேட் ஃபைட் பண்ணுது, ஸ்டேட் குஜராத் ஃபைட் பண்ணுது. சுவாமி சின்மயானந்த் கேஸ் இருக்கட்டும், செங்கர் கேஸ் இருக்கட்டும், இந்த உங்க பிரியங்கா சிங் கேஸ் இருக்கட்டும், அங்கிதா பண்டாரி கேஸ் இருக்கட்டும், இதெல்லாம் கூகுள் பண்ணிடுங்க. நேர்கள்ட்ட கேட்கறேன், ஒன்னு டீட்டெயிலா பேசணும்னா எனக்கு 1.5 hours ஆகும். நீங்க ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணுங்க, அங்கிதா பண்டாரி உத்தராகண்ட், பிரியங்கா சிங் தானே. இந்த பிஜேபி காரங்க பண்ற அட்டூழியம் கருமத்தனம் எல்லாம் தெரியும், கண்ணுக்கு வந்துடும். ஒபிஷியலா அனைத்து கட்சியில ரேபிஸ்ட் இருப்பான். ஆனா அம்பலம் ஆனதுக்கு அப்புறம் எந்த கட்சியும் கூட நிக்காது. இவன் ஒருத்தன் தான் வித்தியாசமா கூட நிக்கிறான். இதே மென்டாலிட்டி தான் அண்ணாமலைக்கு இருக்கு. பல்வேறு தலைவர்களும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள், முதலமைச்சரும் சரி, பிளஸ் அணுகிற விதமே ஒரு கொஞ்சம் மரியாதைக்குரிய விதமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முற்றிலும் மாறா கர்நாடகா வந்து வந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிற அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ற விதம், இப்போ எலெக்ஷன்ஸ் டைம்லயும் வந்து எதிர்கொள்ற விதம், அது அந்த பதட்டம் அடையது இருக்குல்ல, அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? அவருக்கு அணுக தெரியலையா? இல்ல, இவர் பகட்டப்படுறது வந்து ஒரு புது விஷயம் இல்ல. பட் பிரஸ்க்கு கொஞ்சம் சுய புத்தி இருக்கணும்ல, கொஞ்சம் சுய மரியாதை இருக்கணும்ல. திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க கிட்ட மைக்க நீட்டிவிட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு துணிச்சல் வர மாட்டேங்குது. சோ அவ்வளவு மீடியா மேலயும் தப்பு இருக்கு. ஆனா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் சோர்ஸா பார்க்கப்படுது இல்ல. இப்போ மீடியா கம்பெனிஸுக்கு, இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் என்ன சொல்லுதோ அதை தான் பண்ண முடியும். இப்போ பெரிய கம்பெனிஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. கேள்வி கேளுங்க, வர்த்தக டிமாண்ட் மட்டும் போகாதீங்க, கேள்வி கேட்க ஆரம்பிங்க. சரி, பை சான்ஸ் அங்க கம்பெனி ஆர்டர் கொடுத்துருச்சு, எடிட்டர் கொடுத்துட்டாரு, அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு, அந்த வீட்டுக்கு போய் ஆகணும், நீங்க போய் ஆகணும். ஐ அக்ரி டு இட். நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, நீங்க போனீங்க, உங்க தர்மம் என்ன? அன்றான இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி கேளுங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கல, சேலம் கோர்ட்டுக்கு எப்போ போறீங்கன்னு கேட்கலையே, சமன் இருந்தது. அவனுக்கு 40,000 வந்துருக்காங்க அவனுக்காக. நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு சின்ன கேஸ் தானே, போய் போராடுங்க அந்த கேஸ் கிட்ட. ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? சுப்ரீம் கோர்ட் கால் பிடிக்கிறீங்க, கை பிடிக்கிறீங்க, ஹைகோர்ட் கை பிடிக்கிறீங்க, கால் பிடிக்கிறீங்க. அண்ணாமலை வந்து ஓப்பனா மிரட்ட முடியுதுல்ல, அவங்க வானட்ட சொல்லிடுவாங்க, எடிட்டு போன் பேசு அப்படின்னு சொல்லி மிரட்ட முடியுதுல்ல, அந்த பயம் உங்களுக்கு இருக்குதானே செய்யும். நான் தான் சொல்றேன், அப்ப அதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். பயம், அச்சம் தவிர, அச்சத்தை தவிர்த்து வேலை பண்ணுங்க. கொஞ்சம் தைரியம் கொண்டு வாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற பிஜேபி பண்ற அட்டூழியத்தை பத்தி கேள்வி கேளுங்க, பிரிஜ்பூஷன் சிங் பத்தி கேள்வி கேளுங்க, கரப்ஷன் பத்தி கேள்வி கேட்டுருங்க, பிஎம் கேர் ஃபண்ட் பத்தி கேள்வி கேளுங்க. இவர் நேர்மையா இவர் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன், நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன், அப்போ கேளுங்க. அப்ப எதுக்காக எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இவ்வளவு பணத்தை வாங்கி வச்சிருக்க? இடி ரேட் அடிச்சுட்டு பணத்தை அப்புறம் வாங்குறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பாவம் உள்ள இருக்காரு, ஆக்சுவலா அந்த அக்யூஸ் கிட்ட வாங்கின காசு இங்க தான் வாங்கியிருக்காங்க, ஒபிஷியலாவே வெளியே இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட்டட் இருக்கு டாக்குமெண்ட். இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கினதுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா, அந்த லிக்கர் லாபி கொண்டு சப்போர்ட் பண்ணி பாலிசி கொண்டு வரா, அது வேற விஷயம். ஆனா பணத்து ட்ரெயில் இல்ல, பணத்தோட ட்ரெயில் இல்ல, மணி ட்ரெயில் இல்ல. மணி ட்ரெயில் யாருக்கு இருக்கு? பிஜேபி இருக்கு, பாஜக மணி ட்ரெயில் இருக்கு. எவன் அக்யூஸ்டா இந்த கேஸ்ல இருக்கானோ அவனை லோக்சபா எம்பி கேண்டிடேட் ஆக்கிட்டீங்க. எவன் அக்யூஸ்டா இருக்கானோ அவங்க கிட்ட 60 கோடி வாங்கியிருக்கீங்க எலக்ட்ரல் பாண்ட்ல. அதுவும் இடி ரேட் போட்டதுக்கு அப்புறம், முன்பு இல்ல, போட்டதுக்கு அப்புறம், அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எல்லாத்துக்கிட்டும் காசு வாங்கிட்டு இருப்ப. இங்க கேள்வி கேட்க மாட்டோம்னு என்ன அர்த்தம் இருக்கு? நரேட்டிவ் அவனை செட் பண்ண விட்டது நம்ம தப்புங்க. நரேட்டிவ் அவனை செட் பண்ண விட்டது நம்ம தப்பு. அதுல எந்த வித்தியாசம், எந்த ஒரு ஐ ஹேவ் நோ டவுட்ஸ் ஆன் இட். ஸோ மீடியா ஆல்சோ ஷுட் டேக் அ பிளேம். இவ்வளவு இன்சல்ட் பண்றான், நல்லா தெரியும் நாளைக்கு போய் பைக் வச்சு நிக்க போறாங்க, ஹே நிக்க போறாங்க. இவன் ஏதோ ஒன்று உருட்ட போறான், இது உருட்டல திருப்பி எடுத்து எங்க கிட்ட வாந்தியா கொட்ட போறீங்க. மீடியா ஆல்சோ ஹேஸ் டு டேக் அ பிளேம். சார், இப்போ தேர்தல் சமயத்துல வந்து மக்கள் வந்து தீவிரமா கண்காணிக்கப்படுற நேரம், அப்ப வந்து முன்னாடி அண்ணாமலை தான் சொல்றாரு, அடுத்த 3 மாசத்துக்கு நான் தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் தர போறேன், நீங்க என்னதான் கவர் பண்ண போறீங்கன்னு மீடியா கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காரு முன்னாடி. இப்ப வந்துட்டு ஃபாலோ பண்ற ஒரு மீடியா வந்து மிரட்டுறதாகட்டும், இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? முரணா இருக்கு அவர் சொன்னதுக்கும் அதுக்கும். இல்ல, அவர் எது சொன்னது முரட்டா இல்ல, பொய்யா பேசுறான் மனுஷன். வாய்க்கு வரது பேசிடுறாரு, அதுக்கப்புறம் முழிக்கிறாரு.
எவ்ரிதிங் தட் இஸ் டாக்கிங் இஸ் இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் கோயம்புத்தூர் எனக்கு இஷ்டமே இல்லை, நான் டெல்லி பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது, நான் டெல்லி பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரிலக்டன்ட் கேண்டிடேட்டை மக்கள் என்டர்டெயினே பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு தான் நிற்கிற சொல்லிட்டு போவேன். வேற ஆள் யாருக்கு இஷ்டம் இருக்கு? ஏன்னா கோயம்புத்தூரோட எம்பி சீட் இஸ் வெரி பிரஸ்டீஜியஸ் சீட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு கோயம்புத்தூருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எம்எஸ்எம்இயா இருக்கட்டும், ஜிஎஸ்டி இஷ்யூஸா இருக்கட்டும், பயங்கரமா ஒரு கோயம்புத்தூருக்கு நெருக்கடி கொடுத்தது இந்த எம்எஸ்எம்இயும் ஜிஎஸ்டி. எம்எஸ்எம்இக்கு கொடுத்த 2 ஆர்டர்ஸ், ஒன்னு ஜிஎஸ்டி ஒன்னு ஆர்டர், இன்னொரு ஆர்டர் என்ன இருக்குன்னா கம்பெனிஸ் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா 45 நாள் பேமெண்ட் கொடுத்துடணும். 45 நாள் பேமெண்ட் கொடுக்கலன்னா அவங்களுக்கு இன்கமா காட்டப்படும். இதோட ரிவர்ஸ்ல என்ன அடிக்கும்னா, இதுல சட்டத்துல அரசாங்கம் வந்துருச்சுன்னா உள்ள ரிவர்ஸ்ல எப்படி அடிக்கும்னா, எந்த கம்பெனியும் எம்எஸ்எம்இ கூட டீல் பண்ண மாட்டான், நான் எம்எஸ்எம்இ கிட்ட போவான் டீல் பண்ண. சோ இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. சோ யூ நீட் a very very candidate who is focused. இல்ல எனக்கு இஷ்டமே இல்லை, இவர் பெரிய லார்டு லபக்தாஸ், ஐயா நீங்க தான் வரணும் அப்படின்னு யார் கேட்டாங்க உங்ககிட்ட? நயினார் நாகேந்திரன் தொடர்பான விஷயங்கள்ல 4 கோடி ரூபாய் நேற்று பிடிப்பட்டது. அதுல எல்லாமே சம்பந்தப்பட்ட எல்லாமே பிஜேபியை சேர்ந்தவர்கள், நயினார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்டவர்கள். ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து முற்றிலும் மறுக்கிறாரு. எனக்கு தொடர்புடைய பணம் சேர்க்கணும், அது நான் பொறுப்பாக முடியும்னு கேட்கிறாரு. என்னை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல எப்படி சார் புரிஞ்சுக்க? இது நல்லா இருக்கு. எப்பவுமே இப்போ ஒரு 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 இடத்துல ஒரு ரேடு நடக்குது, ப்ராஸ்டிடியூஷன் உச்சத்துல போயிட்டு இருக்கு. ஒருத்தர் ரேடு போடும் போது ஒரு ரூம்ல இருந்து ஒரு ஆளை வந்து பிடிச்சி கூட்டு வராங்க வெளியே. அவர் ஸ்டேஷன் போறதுக்குள்ள அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என் சன்னுக்காக தான் வந்தேன், நான் எனக்காக வரவே இல்லை, நான் தேடிட்டு வந்தேன், என் பையனை தான் தேடிட்டு வந்தா போலீஸ் என்ன பிடிச்சிட்டு வந்துருச்சுன்ட்டு. அதே மாதிரிதான் இந்த கதை இருக்கு. நயினார்து கையும் களவும் மாட்டிக்கிட்டாரு. 4 கோடி ரூபாய் அவரோட ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் என்ன? ஏன்னா அதிகமா 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் கொடுத்து ஸ்டாஃப் வச்சிருப்பாரா? அந்த ஸ்டாஃப் கிட்ட 4 கோடி ரூபாய் மாட்டுது. அதுல என்ன இந்த பில்டப்? நான் சொன்னேன்ல, கொஞ்சம் தைரியம் வேணுங்க. ஏன் பணம் தான், நான் எலெக்ஷனுக்காக வர வைக்கல, எதுக்கும் வர வச்ச, எதுவும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. சரி சீஸ் பண்ணிட்டீங்க, நான் பேப்பர்ஸ் காட்டுறேன், நான் பேப்பர்ஸ் காமிச்சு திருப்பி வாங்கிக்கிறேன், அதெல்லாம் இல்ல. அப்படி கை தட்டி விட்டாரு. பாவம் அப்பாவிங்க மாட்டிக்கிட்டாங்களா? ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி. நான் என்ன சொல்றேன், நயினார் விடுங்க, இந்த விடுங்க, அண்ணாமலை விடுங்க, மோதியை பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் மாதிரி இது வரைக்கும் ஒரு ஸ்கேம் நடந்ததே இல்லை ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியில. இந்தியாவோட ஃபினான்ஷியல் பிரைம் மினிஸ்டர் தனியா ஒரு ஃபண்டை போட்டு தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இந்தியன் சிம்பிளை யூஸ் பண்ணி ஒரு பிரைவேட் ஃபண்ட் கலெக்ட் பண்ண சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். இதோட உச்சக்கட்டம் என்ன கரப்ஷன் இருக்க போகுது? இந்த கட்சியில ஒருத்தரும் சேர்ற போது கரப்ஷனுக்காக தான் சேர்றான், வேற எந்த காரணமும் இல்லை. இட்ஸ் த மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி இன் த ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் த வேர்ல்டு. ஹிஸ்டரியில எடுத்துக்கோங்க, இந்த வேர்ல்டோட ஜியோகிராஃபியில எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பூமியில இருந்த எந்த கட்சி கூட எடுத்து வச்சிருங்க, இதோட கரப்ட் ஒரு கட்சி கிடைக்காது உங்களுக்கு. அவ்வளவு உச்சத்து கரப்ஷன், அவ்வளவு உச்சத்துல கரப்ஷன். ஸோ நயினார் இந்த பில்டப் எல்லாம் வேணாம். 4 crores என்னது இல்லை, அதெல்லாம் வாட் நான்சென்ஸ். பிஜேபி பொறுத்த வரைக்கும் 4 கோடின்றது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். அதை சிக்கும் போது என்ன வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து நயினார் நாகேந்திரன் யூஸ் பண்றாரு. யாரு டார்கெட் பண்றாங்கன்னு சொல்ல வர்றாரு அவர். இல்ல நயினார் இன்னொரு வந்து அண்ணாமலை கேம்ப்ல இருந்து அண்ணாமலை தான் போன் பண்ணி சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே ஒரு கிஸ் கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகுனா, ஐயோ நயினார் கெட்டவன் பார்த்து, ஆனா அண்ணாமலை நல்லவன் பத்தியா, எவ்வளவு நேர்மையா இருக்காரு, அவர் கட்சியில் இருக்கிற தப்ப வந்து தாங்க முடியல அவர்னால. எல்லாம் ஒரே பன்னிக்குட்டிங்க தான், ஒரே சாக்கடையில் இருக்கிற பன்னிக்குட்டிங்க தான். ஆக்சுவலி பன்னிக்குட்டிங்க எல்லாம் இன்சல்ட்டே பண்ணக்கூடாது. அவங்களாச்சும் ஏதோ ஒன்று சுத்தம் பண்றாங்க, ஏதோ ஒரு வேலை இருக்கு அவங்களுக்கு இந்த பூமியில. லூட்டி அடிக்கிற வேலை இல்லை, பெண்களை வந்து அசிங்கப்படுத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வேலை இல்லை, மணிப்பூர் உருவாக்குற வேலை இல்லை. ஸோ இந்த கட்சி ஒரு மான ரோஷம் இதுக்கெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இந்த கட்சியில. சார் நீங்க இப்ப கட்சிக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம நேற்று சோசியல் மீடியால பார்த்த வரைக்குமே அண்ணாமலை தான் வந்து. நான் சொல்லங்க கட்சிக்குள்ள பண்ணிக்கிட்டாங்க, நான் சொல்ல, அண்ணாமலையே திணிச்சுட்டாரு இந்த மாதிரி நியூஸ. ரைட். ஆனா சோசியல் மீடியால பார்க்கும்போது இதே கருத்து தான் வந்தது. அண்ணாமலை தான் சொல்லிட்டாரு, அப்படிதான் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. இது வந்து டவுட்ல எழுறதா இல்ல?
அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு நான் எவ்வளவு கிளீன் ஆனாலும் பாருங்க அப்படி காமிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது ஒட்டுமொத்தமா பிஜேபி மேலதானே ஒரு கரையை உண்டாக்கும். அது புரியாத உங்களுக்கு. மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு மேல தப்பிக்கிறது இல்ல. நயினார் மாட்டிக்கிட்டாரு. நீங்க பிஜேபி நயினாரோட அசோசியேட் அதிகமா பண்ணுவீங்களா இல்ல அண்ணாமலையோட அசோசியேட் அதிகமா பண்ணுவீங்களா? அண்ணாமலை தான் பிரசிடென்ட் பிஜேபிக்கு. சோ அதான் ஒபிஷியல் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. நயினார் இஸ் a lesser person பிஜேபில. ஆஃப்டர் ஆல் ஏடிஎம்கேல வந்த ஆள் தானே. சோ பாஸ் இது ஒரு அதான் சொல்றேன், எந்த ஒரு இஷ்யூலயும் தனக்கு என்ன சாதகமா இருக்கோ, தன்னை எப்படி கழுவிக்கணும், தன்னை எப்படி கிளீன் பண்ணிக்கணுங்கிறது பயங்கர யுக்தியான ஆளுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ரைட். இந்த சம்பவங்கள் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க ஐயா.